சிகாமணி, அவன் நாட்டுல ஒன்ன கட்டினே படாத பாடுபடுறான். நீ எப்படி ரெண்ட வச்சு சமாளிக்கிற? அப்படி ஒண்ணும் சிரமம் இல்லைங்க. ஏன்னா 2 பேரும் அக்கா தங்கச்சிங்க. அப்படியா? எப்படி 2 பேரையும் மடக்கின? மூத்தவளுக்கு 8 வருஷமா குழந்தை குட்டி கிடையாது. எங்க வேற ஒருத்தி நான் கட்டிக்கணும்னு அவ தங்கச்சியே எனக்கு கட்டி வச்சுட்டா. உனக்கு பயங்கர லக்கு தான். நீங்க வேற. நான் படுற கஷ்டம் எனக்குல தெரியும். கஷ்டமா? என்ன மாதிரி கஷ்டம்? 2 பொண்டாட்டியுமே மடச்சாம்பராணிங்க. என்ன உபசரிக்கிறதா நினைச்சு ஒருத்தி மாத்தி ஒருத்தி என்ன படாது பாடுபடுத்துறாளுங்க. இப்படித்தான் பாருங்க, ஒரு நாள் பாலும் பழமும் கைகளில் ஏந்தி பவளவாயில் புன்னகை சிந்தி கோல மயில் போல் நீ வந்தாயே. தலை இருக்கும்போது ஏண்டி வாழாடணும்? என் மச்சானுக்கு நான் தான் பலகாரம் கொடுப்பேன். என் உரிமையில தலையிட்ட ஜாகிரதை. என்ன இந்த விட்டு வெட்டுறா? இருங்க இருங்க, நான் வரேன். ஏன் எனக்கு மட்டும் நீங்க புருஷன் இல்லையா? நான் வச்ச இட்லி ஆகாதா? அடி உங்க சண்டை அப்புறம் வச்சுக்கடி, எனக்கு பசிக்குது, சாப்பிட விடுங்கடி. உங்களை கட்டிட்டதுக்கு 2 கழுதைங்களை கட்டி இருக்கலாம். மூதேவிங்களா? தரையில கிடக்கிறதெல்லாம் வலிச்சு தின்னுங்கடி. நான் வேற இடம் பாத்துக்கிறேன். இப்ப புரியுதுங்களா என் கஷ்டம்? யோ, உன் கதையை கேட்ட பிறகு எனக்கு ஒரு பொண்டாட்டி கட்டிக்கிறதுக்கே பயமா இருக்கு. இதுக்கே பயந்துறாதீங்க, இன்னும் நிறைய இருக்கு. நேரம் கிடைக்கும் போது அப்ப அவுத்து விடுறேன். இப்போதைக்கு இதோட இறுக்கி கட்டு, வேலையை பார்ப்போம். ஏயா, உன் பொண்டாட்டிங்கன்னா இப்ப தகராறு இல்லாம இருக்காங்களா? இப்போ அதே கதைதாங்க. யோ, நீ 2 பேருக்கும் ஒரே வேலையை கொடுத்தா இப்படிதான் தகராறு. வேலையை ஆளாளுக்கு பிரிச்சு கொடுத்துரு, சரியா இருக்கும் பாரு. இதே யோசனை முன்னாடி எனக்கும் வந்து ஒரு நாள் பாருங்க. அடியே வள்ளி, கால் வலிக்குது, கொஞ்சம் அமுக்கி விடுறே. அமுக்கி விடுறேன் மாமா. போதும், வலி பஞ்சா பறக்குதே. ஏயா, அவ அமைக்கினாதான் உனக்கு இனிக்குமா? ஏ,
என்ன கூப்பிட்டா நான் அமுக்க மாட்டேனா? அட யார் அமுக்குன்னா என்னடி, மொத்தத்துல கால்வலி நல்லானா போதும். அது ஆண்டவர் 2 கால கொடுத்திருக்கான்ல, இந்த கால் சும்மா தான் இருக்குது. இதை அமுத்த நீ. ஐயோ, ஏண்டி என்னோட கால் அடிச்ச? கரப்பாம்பூச்சி வந்துச்சுக்கா? காலை விடுங்கடி. நீ சும்மா இரு மச்சான். என் கால் அடிச்சா நான் அவளை சும்மா விட்டுருவேனா? இருடி உன்னை பாக்குறேன். ஐயோ, நீ கம்மியா இரு மச்சான். இன்னைக்கு என்ன உண்டு எல்லாம் பண்றீங்க. அதுக்கப்புறம் புத்தூர் வைத்தியர்கிட்ட போய் 6 மாசம் எண்ணெய் வச்சு கட்டினதுக்கு அப்புறம் தான் காலே சரியாச்சு. யோ, உனக்கு சாவே உன் பொண்டாட்டிங்களாலதான். என்னங்க சொல்றீங்க? ஆமாயா, காலுன்னு தொட்டு புத்தூருக்கு போனேன். இதே தலைய கொடுத்துருந்தா என்ன ஆயிருக்கும் கொஞ்சம் நினைச்சுப்பார். தலைவலி என்ன, இனிமே பாம்பு கடிச்சா கூட பொண்டாட்டிக்கிட்ட சொல்ல மாட்டேன். சுப்பிரமணி, எஸ் சார். தாஜ்மஹால கட்டினது யார்? ஏண்டா, தாஜ்மஹால யாரு கட்டினது தானே கேட்டேன். நீ என்னவோ தாஜ்மஹால திருந்த மாதிரி அழுகுறிய. சத்தியமா நானும் எங்க அப்பாவை கட்டல சார். இத சொல்லி தொலைக்க வேண்டியதானே. இதுக்கு ஏன் அழுகுற? உங்களை எல்லாம் கட்டிக்கிட்டு மாரடிக்க வேண்டியதா இருக்கு. உட்கார்றா. ஹெட் மாஸ்டர் சார், வாசனப்பையா, உங்களை தான் பார்க்க வந்தேன். பாத்துட்டு போய. எதுக்கு வந்தேன்? சரியா போச்சு. நீ யோசனை பண்ணிக்கிட்டு நான் பாடத்தை நடத்துறேன். கொஞ்சம் காதை கொடுங்களேன். என் காது எடுத்து கொடுக்கற மாதிரி இல்ல, நீ தான் சொல்லணும். அந்த புது ஆபீசருக்கும் ஆ. உங்க பொண்ணுக்கும் கசமுசா. விவரமா தான் சொல்லையா. அவங்க கொஞ்சுறதும் கொலாவுறதும் லைலா மஜ்னு கேட்டாங்க போங்க. நீ நேர்ல பாத்தியா? இந்த கண்ணால பார்த்தேன். ஆ. எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஆ. அதனால ஆ. சீக்கிரமா அவங்களுக்கு கல்யாணத்தை முடிங்க. ஒரு மாணவனுக்கு டிசிப்ளின் தான் முக்கியம். நீ டைமோட ஸ்கூலுக்கு வந்தா தான் படிச்சு பாஸ் பண்ண முடியும். சாரி சார், லேட் ஆயிடுச்சு. இனிமே கரெக்டா வந்துடுறேன். வெரி குட், கோ. சரி. ஹெட் மாஸ்டரையா, உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு, மறந்துட்டேன், வாங்கிக்கங்க. என்னைக்கு தாயா நீ ஞாபகமா கொண்டாந்து கொடுத்த? ஒரு நாளைக்கு நீ ட்ரெஸ் எல்லாம் மறந்துட்டு நிர்வாணமா வரப்போற. ஆ? போ. ஊங்காத. நிறுத்துங்க, இதுதான் நம்ம வீடு. இதுதான் உங்க வீடா? எஸ் சார். வாசல் வரைக்கும் வந்துட்டீங்க, காபி சாப்பிட்டு போலாமே. காஃபி? சார், நான் வந்ததுல இருந்து இங்க தான் காபி டிஃபன்லாம். அப்ப ஹோட்டலா? ஹோட்டல்ல கிட்டத்தட்ட மெஸ் மாதிரி. நல்லா இருக்குமா? அதை நீங்க சாப்பிட்டு பார்த்து தான் சொல்லணும். ஓகே. நீ வண்டியில இரு, 5 நிமிஷத்துல அவர் வந்துருவாரு. என்னையா அவரையா? சொல்றத கேளுப்பா. நீங்க வாங்க. நோ, அவரும் வரட்டும். நான் நினைச்சேன் நீங்க கூப்பிடுவீங்க. என்னங்க இதெல்லாம்? எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்க, நீங்க சுத்துங்க. தள்ளு, நான் இவருக்கே சுத்திடுறேன். இப்படி சுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. வை. வாங்க. சௌரியமா? அவ சௌரியமா தான் இருப்பான். சார், சார், இதுதான் என் பொண்ணு கீதா. ஹலோ, நைஸ் மீட்டிங் யூ. நாங்க சொல்ல என்னத்த சொன்ன? அம்மா, இவர் தான் ஆபீசர். கும்பிடு, கும்பிடு. என்ன காபி கொண்டா. கம் கம். டேக் யூர் சீட். அலைரா மூதேவி. ஏங்க, உங்க ரயில் பிரயாணம் எல்லாம் எப்படி? பிரமாதமா இருந்ததுங்களா? அவர் பிரயாணத்தை பத்தி கேட்டேன். பிராணனை வாங்குறான். கொண்டா சீக்கிரம். கொண்டா, எடுத்துக்கங்க. காப்பி போட்டதே உங்களுக்காகத்தான். என் பொண்ணு கையால போட்டது. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. பிரமாதங்க. இவர் ஐயா ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் டீ. டீயா? காஃபிங்க. காஃபியா? ஆ. ஸ்ட்ராங் ஸ்ட்ராங். காட்டிலாக்க அதிகாரி இல்ல,
அதான் தொழில் ரீதியா காப்பிய டீங்கிறாரு. நீங்க முக்கியமானது சொன்னீங்களா? சொல்லிட்டேனே, அவர் டீன்னாரு, நான் காபின்ட்டேன். அது இல்ல, கீதா கையால போட்ட காப்பின்னு. அத நான் சொல்லிட்டேன். உனக்கு வேற வேலையே இல்லையா? எனக்கு இவரு கூட தாங்க வேலை. அப்ப வரட்டுங்களா? என்ன நீங்க இந்த பக்கமா வந்துட்டு நம்ம வீட்டுக்கு வராம போறதாவது? கல்யாணி, யாரு வந்திருக்கா பாரு, உட்காருங்க. வாங்க தம்பி. வணக்கம்மா. வாங்க. சும்மா அப்படியே சும்மா உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். இது உங்க வீடு மாதிரி, எப்ப வேணாலும் நீங்க வரலாம் போலாம். கீதா, கூப்பிடு. என்னம்மா? வாங்க சார், ரமா அக்கா உங்களை பத்தி எழுதிருந்தா. என்ன எழுதிருந்தா தெரியுமா? என்ன நீ எழுதலான்ற கெக்க பக்கன்னு வளர்றிய? வளர்ந்துட்டாளே தவிர குழந்தை மாதிரி விளையாட்டு புத்தி. சரி சரி, போய் தம்பிக்கு டிஃபன் காப்பி எடுத்துட்டு வா போ. வை வை, சாப்பிடுங்க தம்பி. வீட்டு லட்டு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு சார். ஆனா அதுல லட்டு நல்லா இருக்கா? சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்டது இல்லைன்றாங்க. நல்லாவே சாப்பிடுறது. கீதா, பரவாயில்ல ஆபீசர் சார், மகமாயி மனசு வச்சா எல்லாம் நல்லபடியா நடக்கும். நான் கீதா இல்லடா, மகமாயி. கூப்பிட்டதும் வந்துட்டேன். உன் குலதெய்வமான எனக்கு படியல் வச்சு பூஜை பண்ணுவியே, இப்ப ஏண்டா நிறுத்திட்ட? தாயே, இந்த வருஷம் நடத்திடுறோம்மா. ஏதோ மறந்து போச்சு. தெய்வத்தையே மறந்துட்டீங்களா? கண்ட கண்ட பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து விருந்து வைக்கிறீங்க, எனக்கு படிக்க முடியலையா? ஆபீசர், உனக்கு இங்க என்னடா வேலை? கூப்பிட்டாங்கன்னு பார்த்தேன். மரியாதையா எந்திரிச்சு திரும்பி பார்க்காம ஓடு. ஆபீசர் சார், ஆபீசர் சார். சரிடி. கீதா, கீதா, ஏங்க இதுக்கு முன்னாடி நம்ம பொண்ணு மேல இந்த மாதிரி சாமி வந்ததே இல்லையே? வருஷா வருஷம் படையல் போடுறத நிறுத்திட்டோம் இல்ல, அதனால வந்த வெனடி. ஆபீசர் பயந்துருப்பாரா? நானே பயந்து நடிகிட்டு இருக்கேன், பயந்துருப்பாராவதா? இருந்தாலும் விடப்படாது, பேசி பாப்போம். அம்மா, அம்மாடி, என்ன நடந்துச்சு? ஆபீசர் எங்க? அவர் ஓடின ஓட்டத்துக்கு இப்ப பம்பாயில இருப்பாரு. முதல்ல இந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாரியாத்தாளுக்கு ஒரு பூசிய போட்டணுங்க. மாரியாத்தாளுக்கு மாத்திரம் இல்ல, இவளுக்கும் பூஜை போடணும். ஏன்? ஒரு பாக்கெட் லட்ட தின்றுக்கா. சும்மா இருங்க. ஆமா. லட்டு குட்டு. நான் காசுக்கு சொல்லலடி, அவ வயிறு என்ன ஆயிருக்குமோ. நீ மட்டும் சொல்லலனா நான் ரொம்ப ஆபத்துல மாட்டிக்கிட்டு இருப்பேன். என்ன சார்? அதான் அந்த கீதா சாமி வந்து என்ன ஆட்ட ஆடிட்டா, தப்பிச்சோம் பொழைச்சோம் ஓடி வந்துட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் ராஜன். எனக்கு எது சார் தேங்க்ஸ்லாம்? நீங்க நல்லா இருந்தா நான் நல்லா இருப்பேன் சார். உங்களுக்காக என்னென்ன செய்யணும் அதெல்லாம் எனக்காக செஞ்சுக்கிற மாதிரி தானே. என்னங்க, முருகன் சாமி கிட்ட சொல்லி பூசையை நல்லபடியா செய்ய சொல்லுங்க. நம்ம கீதா மேல சாமி வர்றது நிக்கணுங்க. அன்னைக்கு அந்த ஆபீசர் முன்னால இவ அந்த ஆட்டம் ஆடலைன்னா இதுக்குள்ள கல்யாணமே முடிஞ்சிருக்குமே. அக்காவை அடிச்ச சாமி தானே அடிச்சு? ஆமாமா, எனக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. சரி வாங்க, சாமி கிட்ட கேப்போம். தான் தெரியும். செருப்ப கழட்டி விட்டு வாங்க. ஆமா ஆமா, கழட்டுமா செருப்ப. ஏன் கல்யாணி, ஆ? என்ன அது காக்கா சத்தம் கேக்குது? இந்த ஊர்ல தான் காக்காயே கிடையாது. அதானே, அது காக்கா இல்லப்பா, குயிலு குயிலு. அறிவு கெட்டவள, குயில் என்ன காக்கான்னா கத்த? கோன்னு கோவுண்டி. அது குயில் தாமா.
குளிர்ல தொண்டை கட்டிக்கிச்சு, அதான் குரல் ஒரு மாதிரியா இருக்கு. என்னங்க குயிலுக்கு தொண்டை கட்டி இருக்குதுங்கிறான்? குயிலுக்கு தொண்டை இருக்க, அதான் கட்டி இருக்கு. ஆமா. வாங்க. அம்மா, நீங்க போய் பூஜைக்கு ஏற்பாடு பண்ணுங்க, நான் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். உனக்காகத்தான் பூசையே ஏற்பாடு பண்ணிருக்கு, பக்கத்துல போயிட்டு வர்றியா? திடீர்னு வயிறு சரியில்லைம்மா, கொஞ்சம் அவசரமா போகணும். அக்கா, நான் வேணா துணைக்கு வரட்டுமா? சி போடா, நானே போய்க்கிறேன். இப்பெல்லாம் அந்த ஆபீசர் தம்பி நம்ம வீட்டு பக்கமே வர்றதில்ல. நம்ம பொண்ணு இந்த ஆட்டம் ஆடினா எவண்டி இந்த வீட்டு பக்கம் வருவான்? ஆமா, நான் தெரியாமத்தான் கேக்குறேன். நம்ம பொண்ணுக்கு நிஜமாவே சாமி வந்துதா, இல்ல இந்த காலிப்பைய ராஜனை கல்யாணம் பண்றதுக்காக இந்த ஆட்டம் ஆடினாளா? கொழுப்பு பிடிச்சவ செஞ்சாலும் செஞ்சிருப்பா. நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.